டெவில்ஸ் கிச்சன் ஷோ பார்த்துட்டு இருக்க உங்களில் எத்தனை பேர் சின்ன வயசில் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடித்து இந்த காலேஜ் டைம்லலாம் வந்துட்டு என்எஸ்எஸ் கேம்ப் என்சிசி கேம்ப்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணியிருக்கீங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நம்ம கேம்புக்கு போகும்போது அங்கே நிறையாவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குங்க. அது போக நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக கற்றுக்கலாம். ஒரு ஒபீடியன்ட் இந்த ஒழுக்கத்தை கற்றுக்கலாம் அந்த மாதிரி கேம்ப்லலாம். இதே மாதிரி மலேசியாவில், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி மலேசியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு பொண்ணு, 17 வயசு பொண்ணு, அவங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு அனுபவத்தை அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த கேம்புக்கு போன 80 பொண்ணுங்களுக்குமே மறக்க முடியாத ஒரு அனுபவம் அந்த கேம்பில் கிடச்சிருக்குதுங்க. எஸ், இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறது அந்த கேம்பில் நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை பற்றி தாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் ஜெனிஃபருங்க. ஜெனிஃபர் மலேசியாவை சேர்ந்த பொண்ணு. அவங்களுக்கு இப்போ 27 வயசு ஆகுதுங்க. அவங்களோட 17 வயசில் அவங்க ஒரு கேம்ப் அட்டன் பண்ணுறாங்க. அந்த கேம்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு 8 வயசு இருக்கும்போதே ஒரு அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்குது. அது அப்போ அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலை. இவங்க ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி தான். இவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் அந்த சம்பவத்தப்போ அவங்க கூட இருந்த காரணத்தினால அவங்களுக்கு அந்த 8 வயசில் நடந்த அமானுஷம் பெருசாக தெரியலைங்க. அதை அவங்க அம்மா அப்பா வளர்ந்ததுக்கப்புறமும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கூட இவங்களுக்கு அது ஒரு கதையாக தான் தெரிஞ்சிருக்குது. இப்போ நமக்கு ஒரு அனுபவம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு இப்போ நடந்துச்சுன்னா அது அனுபவம். அதுவே என்னோடய பாஸ்டில் குழந்தையாக இருக்கும்போது நடந்துருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்டோரி தாங்க. அந்த மாதிரி ரேஞ்சில் தான் அவங்களுக்கு இருந்திருக்குது ஜெனிஃபருக்கு. ஜெனிஃபர் அவங்களோட 17 வயசில் எஸ்பிஎம் மலேசியாவில் ஒரு மெயினான எக்ஸாமாங்க. அதாவது நமக்கு இங்கே எப்படி பப்ளிக் எக்ஸாம் சொல்கிறோமோ அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் அது பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே முக்கியமான ஒரு எக்ஸாமா. அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க ஒரு கேம்புக்கு. அங்கே கவர்மெண்ட்டே ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்களாம். அந்த வெப்சைட்டில் தான் அந்த கேம்புக்கு அப்ளை பண்ண முடியுமா. அதில் செலக்ட் ஆகிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா லக்கியஸ்ட் ஃபெல்லோ தான் நாங்கள். ஏன்னா எல்லாருக்குமே கிடச்சிடாதான். ஏன்னா ஜெனிஃபரோட அண்ணனுக்குமே கிடைக்கல, அவருமே அப்ளை பண்ணியிருக்கிறாரு. ஜெனிஃபர் அவங்களா அப்ளை பண்ணல, அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் உசுப்பேற்றி விட்றாங்க. உன்னோட ஐடி கார்டையும் வச்சு, அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஐடி கார்டு வச்சு அப்ளை பண்ணலாமா. அப்படி தான் ஜெனிஃபரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஜெனிஃபரை அந்த கேம்புக்கு அப்ளை பண்ண வச்சுருக்கிறாங்க. இவங்களும் விளையாட்டுத்தனமாக தான் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஜெனிஃபரோட அப்பாவுக்கு ஸ்கூல்லேருந்து எதனா டூர் வந்துச்சுனாலே ஜெனிஃபரை அனுப்ப மாட்டாராம். அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாதர் தான் ஜெனிஃபரோட அப்பா. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜெனிஃபருக்கே தெரியும் எப்படினாலும் அப்பா அனுப்ப மாட்டார், எப்படினாலும் நம்ம இந்த கேம்ப்லேயும் செலக்ட் ஆக மாட்டோங்கிறது தெரிஞ்சே தான் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன காரணத்தினால. ஆனால் அவங்க நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. எல்லாருக்குமே கிடைக்கல, ஜெனிஃபருக்கு கிடைச்சிருது. ஜெனிஃபரோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த சதீஷ் அப்புறம் சுகுமாருங்கிற பசங்களுக்கெல்லாம் வேறு ஸ்டேட்டில் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. இதே கேம்ப் தான், இதே கவர்மெண்ட் தான், வேறு ஸ்டேட்டில் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. ஜெனிஃபரும் அவங்களோட ஃப்ரெண்ட் ராதிகாவும் தான் இப்போ போக போகிற கேம்புக்கு செலக்ட் ஆகிருக்கிறாங்க. இவங்க செலக்ட் ஆன விஷயத்த அவங்க அப்பா கிட்ட எப்படி சொல்கிறதே தெரியாமல் ஒரு மாதிரி நர்வஸாக இருந்த டைமில் தான் அவங்க அண்ணனே போய் சொல்லியிருக்கிறார் அப்பா கிட்ட. வீட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கேம்புக்கு நான் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல, ஆனால் இவளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் சொல்ல, இப்போ அவங்க அப்பா போகக்கூடாது, நீ போனேன்னா உன்னால் அது தாக்கு பிடிக்க முடியாது, அங்கே ரொம்ப குளிரும். ஏன்னா மவுண்டனில் ஒரு மலைக்கு மேலே வச்சு தான் அந்த கேம்ப் நடக்குமாங்க. மலைக்கு மேலே காட்டுப்பகுதி மாதிரி இருக்குமா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஊரில் என்எஸ்எஸ் கேம்புங்கிறது ஒரு 10 நாள் 12 நாள் மேக்சிமம் 1 மாதம் தாங்க போயிருக்கிறேன் நான்லாம் சின்ன வயசில். ஆனால் இந்த கேம்பை பொறுத்த வரைக்கும் 2.5 மாதம், கிட்டத்தட்ட 2.5 மாதம் அந்த மவுண்டைன் ஏரியாவில் போயிட்டு மொத்தம் 80-100 பேர் வருவாங்க. அங்கே அவங்களுக்கு உண்டான அந்த கேம்பிங்லேயே தான் இருக்கணும், வெளியவும் வர முடியாது. பேரண்ட்ஸும் அங்கே பார்க்க முடியாது. வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் தான் அங்கே வர முடியும். அதுவுமே கரெக்டான ரீசன் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். ரொம்ப உடம்பு முடியாமல் போகிற பட்சத்தில் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க பேரண்ட்ஸை வர வச்சு.
இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அங்கே இந்த இடத்துக்குலாம் உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது, நீ வந்து சின்னதாக கோல்டு வந்தாலே பயப்படுற ஆள், உன்னால் எப்படி வந்து மவுண்டனில் போய் அதுவும் எங்களெல்லாம் விட்டுட்டு தனியாக இருக்க முடியும், உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா டீமோட்டிவேட் பண்ணும்போது அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜெனிஃபர் நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வந்தால் தான் கொஞ்சமாச்சும் இந்த ஒபீடியன் பண்ணுறதுக்கு கற்றுப்ப, அது போக இந்த வேலையெல்லாம் பார்க்கவே மாட்டுற வீட்டில் நீ சும்மாவே இருந்தனா உனக்கு ஃப்யூச்சர் வந்து கஷ்டமாயிரும், அங்கே போனேன்னா தான் கொஞ்சமாச்சும் ஒர்க் பண்ணுறதுனா என்ன அதெல்லாம் நீ கற்றுப்ப, வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பொண்ணை வந்து அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, அதை போக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பாவையுமே அவங்க அம்மா கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக அந்த கேம்புக்கும் கூட்டு போயிடுறாங்க. அதாவது கேம்புக்கு போகிறதுக்காக இவங்களோட ஸ்கூலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்போ அந்த எஸ்பிஎம் சொன்னாங்க இல்லையா எக்ஸாம், அந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த கேம்புக்கு கூட்டு வராங்க. இவங்களோட ஸ்கூல்ல இருந்து தான் பஸ் வந்து கிளம்புமாங்க. எல்லாருமே, அதாவது எல்லாரோட பேரண்ட்ஸுமே குழந்தைங்கள அங்கே வந்து விட்டுட்டு பஸ் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களாம். ஆனால் இவங்களோட அப்பா அம்மா மட்டும், அதாவது ஜெனிஃபரோட அப்பா அம்மா அவங்களோட அண்ணன் 3 பேருமே அங்கே வந்தாங்களே தவிர்த்து அங்கே வெயிட் பண்ணலையாம். சரி ஓகே இதுக்கப்புறம் நீயே பார்த்துப்ப, எதனாலும் ஃபோன் பண்ணு, உனக்கு எதனா தேவைன்னா எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்குமே தனித்தனியாக வேலைகள் இருக்குங்கிற காரணத்தினால அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்களாம். இப்போ ராதிகான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இவங்க கூட வராங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவங்களோட ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கிடையாது, இவங்களோட ஸ்கூல்மேட். அந்த ராதிகா பொண்ணோட அம்மா மட்டும் கூடவே நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க பஸ்ஸை எடுக்கிற வரைக்குமே. இவங்களே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க ஜெனிஃபரையே. லாஸ்ட்டாக பஸ் எடுக்க போகும்போது ராதிகாவோட அம்மா வந்து ஜெனிஃபர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அம்மா அவளை வந்து பத்திரமா பார்த்துக்கோ, அவள் வந்து கொஞ்சம் ரொம்பவே சேட்டை பண்ணுவா, ஆனால் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கம்மா, அவளுக்கு வந்து கொஞ்சம் சூதுவாதெல்லாம் தெரியாது, டக்குன்னு எல்லாரையும் நம்பிடுவா, நீ தான் கொஞ்சம் பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கே சிரிப்பு வந்துருக்கு. நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க பாரு பொறுப்பாக இருக்க சொல்லி, நம்மளே பொறுப்பாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீட்டிலையே கேம்புக்கு அனுப்புகிறாங்கங்கிறது இவங்களுக்கு தெரியாது போல மனசில் நினச்சிக்கிட்டு சரி நான் பார்த்துக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ அவங்க அம்மாவோட கண்ணு ஒரு மாதிரி பயத்தோட ஒரு மாதிரி தயக்கத்தோட முகமெல்லாம் வேர்த்து போய், மா இப்போவும் சொல்கிறேன் அவளை நீதாம்மா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டோனே மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதோட அர்த்தம் என்னங்கிறது ஜெனிஃபருக்கு அப்போ புரியலைங்க. இப்போது பஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸ்கூல்லேருந்து. இவங்க எல்லாருமே ஒரு ஜாலி, இந்த என்டர்டெயின்மெண்ட்டில் போவாங்க இல்லையா, பொதுவாகவே ஒரு டூர்னாலோ இல்லை இந்த மாதிரி கேம்ப்பு போகும்போது நம்ம வெளியெல்லாம் வேடிக்கை பார்க்க மாட்டோம், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் ஆடிக்கிட்டு வேறு மாதிரி ஒரு வைப் பண்ணிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்களோட ஸ்கூல் பஸ்ஸில் இந்த பொண்ணுங்க எல்லோரும் வைப் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அதனாலேயே வெளியே என்ன இருக்குது ஏது இருக்குது எங்கே போகிறோம் எதுவுமே கவனிக்கலை. இப்போது மெயின் கேட் ஓப்பன் ஆகி உள்ளே போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற இந்த ட்ரெயினர்ஸ்லாம் சொல்லுவாங்களாம், மொத்தம் ஏ குரூப் பி குரூப் சி குரூப்னு இருப்பாங்களாம். இவங்களுக்கு கிடைச்சது ஏ குரூப். இப்போ ஜெனிஃபரும் அவங்களோட ஃப்ரெண்ட் ராதிகாவும் ஒரு விஷயம் பேசிக்கிறாங்க பஸ்லேயே, நம்ம 2 பேரும் ஒரே குரூப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரே ரூமில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஒரே குரூப் தான் கிடைக்கிது, ஏ குரூப்பில் தான் இருக்கிறாங்க. பட் ஏ குரூப்பில் மொத்தம் 5 ரூம். அந்த 5 ரூமில் ஒவ்வொரு ரூம்லேயும் 10 கேர்ள்ஸ் தங்குவாங்களாம். டாமிட்ரி ரூம் மாதிரி இருக்குமாங்க. லைக் ஒரே ரூமில் ஒரு 4 கட்டில் இருக்கும், கீழேருந்து மேலே வரைக்கும் 4 பேர் வரிசையாக படுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான டைப்பில் ஒரு ரூமில் 10 பேர் படுத்துக்கலாம். இங்கே எல்லா மதத்தவரும் வராங்க. இந்த கேம்பில் மொத்தம் 250 கேர்ள்ஸுக்கு மேலே தான் இருக்கிறாங்க. அதில் ஏ குரூப்பில் மட்டும் மொத்தம் 50 கேர்ள்ஸ். இதில் மொதல் ரூமில் தான் ஜெனிஃபர் தங்குறாங்க. அதாவது 10 கேர்ள்ஸில் அவங்களும் ஒருத்தராக தங்குறாங்க. ஜெனிஃபரோட ஃப்ரெண்ட் ராதிகாவுக்கு கடைசி ரூம் கிடச்சிருக்குதுங்க. இந்த கடைசி ரூம் தான் ரொம்ப கொடுமையான விஷயமாங்க. ஏன்னா லைட் சோர்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது, நம்ம நினைக்கிற மாதிரி பக்கத்துலலாம் இருக்காது. ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் 200 மீட்டர் 250 மீட்டர் கேப் இருக்கும். ஒவ்வொரு டாமெட்ரிக்கும், அதாவது ஒரு ரூமில் 10 கேர்ள்ஸ் தங்குறாங்கன்னா அந்த ஒரு ரூமுக்கு தனியாக மொபைல் டாய்லெட் மாதிரி வெளியே வச்சுருப்பாங்களாம். லைக் நம்ம இந்த பப்ளிக் பிளேஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, தனியாக ஒரு பெட்டி மாதிரி ஒரு டாய்லெட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டாய்லெட் தான் அங்கே வச்சுருப்பாங்களாம், 2 வச்சுருப்பாங்களாம் ஒவ்வொரு ரூமுக்கும். ராதிகாவுக்கு மனசே சரியில்லை, இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் என்னன்னா ஈஸியாக அடாப்ட் ஆகிப்பாங்க. கூட இருக்கிற பொண்ணுங்களை டக்குன்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. ஜெனிஃபர் அப்படியே ராதிகாவுக்கு ஆப்போசிட் கேரக்டராங்க. யாரையுமே நம்ப மாட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுப்பாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க. எல்லாரையுமே அப்சர்வ் பண்ணி அவங்க கூட பழகுறதுக்கே 2-3 நாள் இல்லைனா 1 வாரம் கூட ஆகுமா. இவங்க வந்திருக்கிற இந்த கேம்புக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குதாங்க. என்னன்னா நைட்டு 11 மணிக்கு மேல யாருமே வெளியே சுத்தக்கூடாது, பாத்ரூம்க்கும் போகக்கூடாது. புதுசா இருக்குல்ல. ஒருவேளை 11 மணிக்கு மேல இவங்க தங்கியிருக்கிற அந்த டாமெட்ரி அந்த ரூமுக்கு வெளியே இருந்து யாருன்னா ஒருத்தவங்க கதவை தட்டினாங்கன்னா
ஓபன் பண்ணக்கூடாது. தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும் கதவை ஓபன் பண்ணக்கூடாது. வார்டனாவே இருந்தாலும் இவங்களோட பேரை சொல்லி, உள்ள இருக்கிற பொண்ணுங்களோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா கூட நீங்க கதவை திறக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள பயம் வருதுங்க. இந்த பொண்ணுங்க யூஸ் பண்ற துணிகள் எல்லாம் அவங்கவுங்களே தான் துவைச்சிக்கணுமா. அதாவது யூனிஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்களாம். அந்த யூனிஃபார்மை மட்டும் கேம்ப் அரேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, அங்க சில ஆட்கள்லாம் இருப்பாங்களாம். அவங்க வந்து கலெக்ட் பண்ணி அந்த துணிகளை மட்டும்தான் அவங்க துவைச்சு தருவாங்க. மற்றபடி இவங்க யூஸ் பண்ற நார்மல் வியர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த பொண்ணுங்களை தான் துவைச்சிக்கணுமாங்க. நைட்டு 9 மணிக்கு மேல வெளியே உட்காந்து துவைக்க கூடாது. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ஆனா ஹிந்துஸ் எல்லாருமே அவங்கவுங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதுக்கு இவங்களே வந்து இந்த வேன் வசதியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கேம்ப்ல இருந்து, இந்த மலையில இருந்து காடு வழியா இறங்கி எந்த கோவிலுக்கு கூட்டு போகணுமோ அந்த கோவிலுக்கு கூட்டு போயிட்டு, அதாவது நியர்பைல இருக்கிற கோவிலுக்கு கூட்டு போயிட்டு மறுபடியும் இங்க வந்து விட்டுருவாங்க கேம்ப்லயே. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை முஸ்லிம்ஸுக்கு, சண்டே கிறிஸ்டின்ஸுக்கு. ஸோ இதுதான் அந்த கேம்ப்ல இந்த பொண்ணுங்க எல்லாருக்கும் போடப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். பொதுவாகவே நம்ம எங்கேயாச்சும் வெளியே போறோம்னு வச்சுக்கோங்களேன், டீச்சர் சொல்றதை கேட்போமா? கேட்க மாட்டோம் இல்லையா? ஆனால் இந்த ஜெனிஃபருங்கிற பொண்ணு அந்த மாதிரி கேரக்டர் கிடையாதாங்க. எதனா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னாங்கன்னா அதை தனக்காக இல்லைனாலும் தன்னால் வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ரூல்ஸை பிரேக் பண்ண மாட்டாங்களாம். இந்த ராதிகாங்கிற பொண்ணு அப்படியே இதுக்கு ஆப்போசிட் கேரக்டர். அவங்க என்ன ரூல்ஸ் போடுறது, நம்ம என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு காதில் வாங்கிட்டு வாங்காத மாதிரி தான் இருப்பாங்களாம். அப்படிதான் நிறைய பொண்ணுங்க அந்த கேம்ப்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேம்ப் ஸ்டார்ட் ஆகி 3 நாள் ஆகுதுங்க. இந்த ஹிந்துஸ் எல்லாரையுமே வந்து அவங்கவுங்க கோவிலுக்கு கூட்டு போறாங்க. வெள்ளிக்கிழமை முஸ்லிம்ஸ் எல்லாரையும் அவங்க தர்காவுக்கு கூட்டு போறாங்க. அடுத்ததா சண்டே இப்போதான் ஜெனிஃபரை சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டைமா கூட்டு போறாங்க. அதாவது இந்த கேம்புக்கு வந்து கரெக்டா 7வது நாள் ஜெனிஃபர் சர்ச்சுக்கு போறாங்க. அதாவது இந்த கேம்பை விட்டு வெளியே போறாங்க. இத்தனை நாளா வெளியே போயிட்டு வந்த பொண்ணுங்க யாருமே பார்க்காத ஒரு விஷயத்த, சொல்லாத ஒரு விஷயத்த ஜெனிஃபர் அந்த கேம்பை விட்டு வெளியே வரும்போதே நோட் பண்றாங்க. இவங்க கேம்புக்கு வெளியவே ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் முஸ்லிம்ஸ் எல்லாம் புதைக்கிற ஒரு இடுகாடு. இதை பார்த்ததுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் டே அவங்க வந்தப்போ ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்ததுனால வெளியே என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எதுவுமே பார்க்கல. இப்போதான் பார்க்குறாங்க. கேம்புக்குள்ள போற அந்த என்ட்ரிலேயே லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா அப்போ உள்ள என்னென்னலாம் இருக்கும். இப்போதான் ஜெனிஃபர் சில விஷயங்கள் எல்லாம் ரீகால் பண்றாங்க. அவங்களோட வார்டன் அங்க இருக்கிற ட்ரைனர்ஸ்லாம் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா 11 மணிக்கு மேல வெளியே வரக்கூடாது. ஓகே, இது போக இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க. காட்டுக்குள்ளேயோ இல்ல அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல எதனா ஒரு பாட்டில்ல மஞ்சள் கலர் துணி, வெள்ளை கலர் துணி, ரெட் கலர் துணி, கருப்பு கலர் துணி, இப்படி கலர் கலரா எதனா துணியில மடிச்சு வச்சிருக்கிறாங்க இல்ல சுருட்டி வச்சிருக்கிறாங்கன்னா அதை தொடவே கூடாது. குறிப்பா பாட்டிலுக்குள்ள எதுவுமே இல்லை, எம்டி பாட்டில வந்து எதனா கலர் துணியை வச்சு மூடி வச்சிருக்கிறாங்கன்னா அந்த பாட்டிலை எடுத்து ஓப்பன் பண்ணக்கூடாது, அந்த பாட்டிலை கையை வச்சு தொடவே கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை கிளீன் பண்ணுறங்கிற பேரில் எடுத்து குப்பை தொட்டிலையும் போடக்கூடாது, எங்கே இருக்கோ அங்கேயே அப்படியே விட்டுருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஜின்னு. இந்த ஜின்னெல்லாம் அந்த மாதிரி பாட்டிலுக்குள்ளே அடைச்சி இந்த மாதிரி கலர் கலர் துணிகளெல்லாம் வச்சு மந்திரிச்சு அதை தூக்கி போட்டுருவாங்களாம். இந்த மாதிரி காட்டு பகுதியிலேயே மலைப்பகுதிகளில் தான் மலேசியாவில் நிறையா விஷயங்களை அந்த மாதிரி தூக்கி போட்டிருப்பாங்களாம். அதில் நல்ல ஜின்னும் இருக்குது, கெட்ட ஜின்னும் இருக்குதாங்க. சில ஜின்லாம் அவங்களோட இந்த ஓனர்ஸை தேடி அலையிற ஜின்னா, சில ஜின் யார் நம்மளை தொடுறாங்களோ, அதை யார் வந்து அவங்கள விடுவிக்கிறாங்களோ அவங்களே கொலை பண்ணக்கூடிய பயங்கரமான ஜின்கள்லாம் இருக்குதான். இதை பற்றி நிறைய விஷயங்கள் ஜெனிஃபர் கேள்விப்பட்டிருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜெனிஃபருக்கு பயம் வருதுங்க. சர்ச்சுக்கு போயிட்டு ரிட்டன் மறுபடியும் அந்த கேம்புக்கு கூட்டு வராங்க. இப்போ ராதிகா கிட்ட போய் கேட்குறாங்க, நீ வெளியே போயிட்டு வந்தியே, முதல்ல நீ தானே போன கோவிலுக்கு, நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா, வெளியே என்ன இருக்குன்னு பார்த்தியாங்கும் போது நான் எதையுமே கவனிக்கலையே, நான் வண்டியில் ஏற்கனவே படுத்து தூங்கிட்டேன். இப்போ ஜெனிஃபர் ராதிகா கிட்ட வெளியே இருக்கிற அந்த முஸ்லீம் சிமெண்ட்ரியை பற்றி சொல்கிறாங்கங்க. சொன்னதுக்கு அப்புறமா ராதிகாவுக்கு ஒரு மாதிரி கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி, என்னடி சொல்கிற, வெளியவே இருக்குதா, அதனால தான் இவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இந்த மாதிரி போட்டாங்களா? ராதிகா ரொம்பவே பயந்துருக்கிறாங்க. ஜெனிஃபர் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, இங்கே பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நமக்கு எதுவுமே நடக்காது. ஏன்னா இவ்வளோ நாளாக கேம்புக்கு வராமையாக இருக்கிறாங்க, எல்லாருமே வந்துட்டு தானே போகிறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் நம்ம கேள்விப்பட்டதும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவோம். ஆறுதல் சொல்லி ராதிகாவை அவங்களோட டாமிட்ரிக்கு அனுப்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஜெனிஃபர் அவங்களோட ரூமில் தூக்கம் வராமல், மற்ற பொண்ணுங்களாம் எல்லாருமே தூங்கிடுறாங்க, ஜெனிஃபருக்கு மட்டும் தூக்கம் வரல. மொபைலில் ஸ்னேக் கேம் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. ஸ்னேக் கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்க தங்கியிருக்கிற அந்த டாமிட்ரியை ஒரு இந்த பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபைபர்னு சொல்லுவாங்க, அந்த ஃபைபரால் கட்டப்பட்ட ஒரு டாமிட்ரி தான். அதுக்கு மேலே
அதாவது இந்த டாமிட்டரிக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க நடந்து போயிருக்கிறாங்க. ஜெனிஃபருக்கு 3வது பெட்டு, அதாவது கீழேருந்து 3 பெட் இருக்குன்னா 3வது பெட்டில் தான் மேலே தான் படுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது மேலே யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிறது. இந்நேரத்தில் அதாவது 11:30 மணிக்கு யார் டாமிட்டரிக்கு மேலே ஏறி நடந்து போவா? யாருமே வெளியே வரக்கூடாதுன்னு வேற அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எந்த சத்தம் கேட்டாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. ஜெனிஃபருக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஜெனிஃபர் நைட்டு 11:30 மணிக்கே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இங்கே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருக்கிறாங்க. வெளியே வந்து ஒரு சிமெண்ட்ரி இருக்குது, முஸ்லீம் சிமெண்ட்ரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குப்பான்னு சொல்லும்போது, இதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நீ பாட்டுக்க உன்னோட வேலையை பாரு, கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இது எல்லாமே உனக்கு ஒரு அனுபவம் தான், நீ பயப்படாத, உன் கூட நீ தனியாக இல்லை, உன் கூட வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் இருக்கிறாங்க, அதனால் பயப்படாமல் நீ பாட்டுக்கு படுத்து தூங்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தைரியம் கொடுக்குறாரு. ஜெனிஃபரும் அவங்க அப்பா கொடுத்த தைரியத்திலேயே அப்படியே ஹெட்செட்டை போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாம் அன்றைக்கி நைட்டு. அடுத்த நாள் மார்னிங் ஜெனிஃபர் எந்திரிச்சதுக்கப்புறமா அவங்களோட டாமிட்டரிக்கு பக்கத்தில் இன்னொரு டாமிட்டரி இருக்கும் இல்லையா, அங்கே ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்குதுங்க. என்னென்னா, இந்த சைனீஸ் கேர்ள்ஸ்குள்ளலாம் அவ்வளோவா யாருமே பேச மாட்டாங்களாம். இந்த மலாய், சைனீஸ், அப்புறம் தமிழ் பொண்ணுங்க எல்லாருமே மொத்தமாக தான் இருக்கிறாங்க, ஒட்டுக்காக தான் இருக்கிறாங்க, எல்லா மதத்தவரும் ஒன்றா தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சைனீஸ் பொண்ணுங்க கூட மட்டும் யாருமே அந்த அளவுக்கு கான்டாக்ட் வச்சுக்க மாட்டாங்களாம், சேர மாட்டாங்களாம், பேச மாட்டாங்களாம். அது ஏங்கிறது எனக்கு தெரில, அவங்க சொன்னாங்க. பட் இவங்க ஜெனிஃபர் வந்து அவங்க கூட நல்லாவே பேசுவாங்க, நல்லாவே பழகுவாங்க. ஏன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ஹிந்து முஸ்லீம் மற்ற மதத்தவர் எல்லாருமே அவங்கவுங்க கோவிலுக்கு போனதுக்கப்புறமா இந்த கிறிஸ்டின்ஸில் கொஞ்சம் ஆட்கள் கம்மியாக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஜெனிஃபர் கூட இந்த சைனீஸ் பொண்ணுங்க தான் நல்லா பேசிக்கிட்டு இவங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்களாம். ஜெனிஃபர் கூட நல்ல பழக்கத்தில் இருக்கிற ஒரு சைனீஸ் பொண்ணு ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதுதான் அவங்க டாமிட்டரியில் ஒரு ஸ்பீச்சாக போய்கிட்டு இருந்திருக்கு. அதாவது ஒரு மாதிரி கசகசன் பேச்சு அடிபட்டு இருந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் போய் பார்க்கும்போது ஆல்ரெடி ஜெனிஃபருக்கு நேற்று நைட்டு தான் ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்குது. அன்னைக்கு நைட்டே, அதாவது அதே டைமிங்கில் பக்கத்து டாமிட்டரியில் இருக்கிற இந்த சைனீஸ் பொண்ணு எல்லாருமே தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த சைனீஸ் பொண்ணுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்குதுங்க. லைட்டாக கண் முழிச்சிருக்கிறாங்க. கண் முழிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களோட ரூம்குள்ளே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்குது. திடீர்னு யாரோ ஒருத்தர் அவங்களோட டோரை, இந்த டாமிட்டரியோட டோரை போட்டு உடன்னு உடைச்சிருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கிற யாருக்குமே, அதே டாமிட்டரியில் தூங்கிட்டு இருக்கிற அந்த 9 பொண்ணுங்களுக்குமே எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரலை. அந்த ரூமில் இருக்கிற எந்த பொண்ணுமே கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகலைங்க, திரும்பி கூட படுக்கலை. இதை அந்த சைனீஸ் பொண்ணு கவனிக்கலை. ஏதோ ஒரு வேகத்தில் டக்குன்னு எந்திரிச்சு போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி வெளியவும் போய் பார்க்குறாங்க. பனி பெஞ்சிட்ருக்கு, யாருமே இல்லை, வெளியே யாருமே இல்லை. இந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி, யாரோ ஒருத்தவங்க ப்ராங்க் பண்ணுறீங்க, காலையில் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களோட பெட்டில் வந்து படுக்கும்போது தான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க அந்த சைனீஸ் பொண்ணு. இவ்வளோ நடந்திருக்குது, இந்த ரூமில் இருக்கிற ஒருத்தர் கூட ரியாக்ட் பண்ணலனா அப்போ நமக்கு மட்டும்தான் இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா? ஆல்ரெடி இவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருக்காங்களே, இதுக்கும் அதுக்கும் எதனா சம்மந்தம் இருக்குமா? இல்லை யாரோ ஒருத்தவங்க ப்ராங்க் பண்ணுறாங்களா? நாளை காலையில் கேட்டுறலான்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த பொண்ணு அந்த கேள்வியை கேட்டதுக்கு அந்த டாமிட்டரியில் இருக்கிற எல்லாருமே வெளியே நின்று ஒரு மாதிரி கசகசன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறா, இவ தான் ப்ராங்க் பண்ணுறா, பயமுறுத்துறான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சண்டையே வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜெனிஃபர் தான் அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி சரி போங்க அவள் எதனா பார்த்துருப்பா, மேபி அவளோட கனவாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார், யாருன்னா கதவை தட்டினாங்கன்னா உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துருவியா? ஏன் நீ அழைக்காத ஒரு விருந்தாளி வெளியே வந்து நின்னாங்கன்னா என்ன பண்ணுவ? அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்காக சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் புரிஞ்சிருக்குது. அப்போது இவங்க போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே நிறைய ஜின்லாம் அலையுது அப்படிங்கிறத அந்த சைனீஸ் பொண்ணும் புரிஞ்சுக்கிறாங்க. பொதுவாகவே இப்போ எனக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து வேற யார் கூடயாச்சும் பேசி ஃப்ரெண்ட் ஆகிறாரு அப்படின்னா நான் கண்டுக்க மாட்டேன், அதுதான் என்னோட கேரக்டர். பட் எல்லாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. குறிப்பாக பெண்களில் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து இன்னொரு கேர்ள் கூட பேசி ஃப்ரெண்டாக போகிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வருங்க. அது மாதிரி தான் ராதிகாவுக்கு ஜெனிஃபர் மேலே வந்திருக்குதுங்க. ஏன்னா ராதிகா வந்து எல்லாரு கூடயுமே ஜெல்லாயிருவாங்க ஈஸியாக. ஆனால் ஜெனிஃபர் அவ்வளோ சீக்கிரம் யாரு கூடயும் ஜெல்லாக மாட்டாங்க. அப்சர்வேஷனில் வச்சு கொஞ்சம் இவங்க கரெக்டாக இல்லையான்னு பார்த்து பேசக்கூடிய ஒரு பர்சன் தான் ஜெனிஃபர். ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். இப்போது அந்த சைனீஸ் கேர்ள்ஸோடலாம் சேர்ந்து நல்லாவே பேசிக்கிட்டு சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. யார்? ஜெனிஃபர். இது ராதிகாவுக்கு பிடிக்கல. ஏய் நீ என்ன லூஸா,
தமிழ் பொண்ணுங்களோடையோ மலாய் பொண்ணுங்களோட சேராமல் நீ பாட்டு சைனீஸ் பொண்ணுங்களோட பேசிக்கிட்டு இருக்கிற, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ அவங்க கூடலாம் பேசாதன்னு சொல்லும்போது 2 பேருக்கு சண்டை வருது. நீ யார் அதை சொல்கிறதுக்கு? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுலாம் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அது போக நீங்கள் கோவிலுக்கு இந்த மசூதிக்கெலாம் போனதுக்கப்புறமா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்க தான். அவங்க எனக்கு உண்மையாக இருக்கிறாங்க. என் மூஞ்சிக்கு முன்னாடி பேசுகிறதா முதுகுக்கு முன்னாடியும் பேசுகிறாங்க. ஆனால் நான் அதாவது இவங்க ஜெனிஃபர் பார்த்த வரைக்கும் அங்கே இருக்கிற தமிழ் பொண்ணுங்களாக இருக்கட்டும், மலாய் பொண்ணுங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் அவங்க முதுகுக்கு பின்னாடி அவங்கள தப்பாக தான் பேசுகிறாங்க. அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி நல்லா பேசி சிரிச்சுட்டு இந்த பிக் பாஸில் பார்க்குற மாதிரி தான் முதுகுக்கு பின்னாடி போய் குத்துற கேங்கு அவங்களெல்லாம் பார்த்து வச்சிருக்கிறாங்க. அதை சொன்னால் ராதிகாவால் ஏற்றுக்க முடியலை. ஏன்னா ராதிகாவுக்கு அது புரியலை. 2 பேருக்கு ஒரு மாதிரி சண்டை முட்டிடுதுங்க. லாஸ்ட் இந்த டாமிட்டரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அங்கே வெளியே லைட்லாம் இருக்காது, இருட்டி போய் தான் இருக்கும். அங்கே வெளியே வர்றதுக்கே பயமாக இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் புதன்கிழமை நைட்டு ஒரு 11லேருந்து 11:30 மணி இருக்குமாங்க. லாஸ்ட் டாமிட்ரியில் தான் ராதிகா இருக்கிறாங்க. அவங்க கூட ஒரு 10 பொண்ணுங்க இருக்கிறாங்க. அதில் ஒரு மலாய் பொண்ணுக்கு ரெஸ்ட் ரூம் அவசரமாக வருது. யாராச்சும் ஒருத்தவங்க எந்திரிச்சு என் கூட வெளியே ரெஸ்ட் ரூம்க்கு வரீங்களா, என்னால் அர்ஜென்ட் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கெஞ்சி கேட்கும்போது யாருமே எந்திரிக்கலை. யாருமே வராதப்போ ராதிகா முன்னாடி வராங்க. நான் வரேன், வா போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வெளியே போகிறாங்க. 11:30 மணிக்கு வெளியே போய் பார்த்தா அந்த ஏரியாவே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. இந்த பூச்சி சவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மலைப்பகுதியில் காட்டுப்பகுதியில் நைட் நேரம் நம்ம ஊர் பகுதியில் நடந்து போனால் கூட, வயலோரமாக நடந்து போனால் ஒரு பூச்சி சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி சத்தம் கூட கேட்கலையாங்க. ஒரு மாதிரி டெட்லி சைலன்ஸாக இருக்குது. இதுவே இந்த 2 பொண்ணுங்களுக்கும் ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது. இருந்தாலும் ராதிகாவுக்கு பயம் இல்லை, பயப்படாத மாதிரி தான் காட்டிக்கிறாங்க. அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போனதுக்கப்புறமா ராதிகா வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க வர வரைக்கும். அந்த நேரம் பார்த்து ராதிகாவுக்கு பின்னாடி இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. பயந்து போய் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இப்போ ராதிகாவுக்கு அடிக்கிற பனியில் ஒரு மாதிரி முகமெல்லாம் ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருக்குதுங்க, வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருக்குது. அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்து ஒரு கை அவங்க ஷோல்டர் மேலே வச்சதும் பதறி போய் திரும்பி இருக்கிறாங்க. பார்த்தா அந்த மலாய் பொண்ணு ரெஸ்ட் ரூம் போனாங்களே அவங்க. நீ போக போறியான்னு கேட்குறாங்க. இல்லை, நான் வா உள்ளே போயிடலாம், நம்ம ரூம்குள்ளே போயிடலாம், ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வியாழக்கிழமை தான் அவங்களாம் கோவிலுக்கு போக வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் அவங்க வெளியே வரும்போது ஜெனிஃபர் வராங்க. ஜெனிஃபர் எப்போவுமே 8 மணிக்கு மேலே வெளியே வரமாட்டாங்க. அதுக்கு காரணம், அதாவது அவங்களோட கேம்பை விட்டு வெளியே ஒரு லிமிட் வச்சுருப்பாங்களாம், அதை தாண்டி கீழே இறங்கி வரமாட்டாங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ட்ரெயினர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கோவிலுக்கு போகிறவங்க, இந்த சர்ச்சுக்கு போகிறவங்க இல்லை மசூதிக்கு போகிறவங்க மட்டும்தான் கீழே இறங்கி வரணும், நாங்கள் கூப்பிட வரும்போது தான் நீங்கள் வரணும். அப்படியே வந்தாலும் 5 பேர் 6 பேராக தான் வரணும், சிங்கிளாக யாருமே வரக்கூடாது. எல்லாருமே அவங்கவுங்க ரூம்குள்ளேயே இருங்க. 7 மணிக்கு, அதாவது 7 மணிக்குள்ளே நீங்கள் யாருமே வெளியே வரக்கூடாது. ரெஸ்ட் ரூம் போகிறதுனா கூட 5 பேர் 6 பேராக வெளியே வந்து வெயிட் பண்ணி ஒருத்தர் உள்ளே போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருந்து தான் போயிட்டு வரணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க இருக்கிறதே ஒரு மாதிரியான இடம் தாங்கிறது. அதனாலேயே ஜெனிஃபர் வெளியே வரமாட்டாங்க. அன்னைக்கு 4 பொண்ணுங்களோட வெளியே வந்திருக்கிறாங்க, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வெளியே வந்திருக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ராதிகா வேமா ஓடி வந்து அவங்கள ஹக் பண்ணியிருக்கிறாங்க. வழக்கமாக ஹக் பண்ணுறதை விட இது கொஞ்சம் அப்நார்மலாக இருந்திருக்குதுங்க. ஆல்ரெடி ராதிகாவும் ஜெனிஃபரும் சண்டை போட்டிருக்கிறாங்க, சரியாக பேச மாட்டாங்க, முகத்தை பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களோட ஆக்டிவிட்டீஸே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்குது. ராதிகாவோட ஆக்டிவிட்டீஸ், அவங்கள ஹக் பண்ணது மட்டும் இல்லாமல் கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிருக்கிறாங்க. ஜெனிஃபருக்கு ஒன்றும் புரியலை, இன்னும் லூஸ் ஆயிடுச்சா, அது ஒரு நாள் நைட்டில் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. கேம்பில் இருந்து கோவிலுக்கு போகக்கூடிய அந்த வண்டி கிளம்புதுங்க. அதில் தான் ராதிகா இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு சிவன் கோவிலுக்கு போயிருக்கிறாங்க. சிவன் கோயிலில் வச்சு பூஜை நடந்துகிட்ருக்குது. சிவன் கோயிலில் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற பூசாரி ஏதோ ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணுறாரு இந்த பொண்ணுங்க கிட்ட. இப்போது நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்டோரிஸில் பார்த்துருப்போம், ஒரு ஸ்டோரியில் பார்த்துருக்குறோம். அதாவது ஒரு சொம்பில் பச்சை தண்ணி எடுத்துக்கணும், அதாவது நார்மல் வாட்டர் எடுத்துக்கணும், வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் சூடத்தை பொருத்தி போட்டோன்னா அது அணைஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அணையாமல் மேலேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு அமானுஷ்யம் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுவும் யார் முன்னாடி அதிகமாக சுற்றுதோ அவங்க தான் சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். அப்படி தான் அந்த பூசாரி பண்ணியிருக்கிறாருங்க. அதில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த ராதிகாங்கிற பொண்ணு பொசஸ் ஆகிருக்கிறாங்க. அதாவது நேற்று நைட்டு, புதன்கிழமை நைட்டு அந்த பாத்ரூமுக்கு போகும்போது பின்னாடி ஒரு உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, யாரோ ஒருத்தவங்க போன மாதிரி இருக்குன்ட்டு, அப்போவே அந்த வினாடியே ராதிகா பொசஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்குள்ள
ஒரு பையனோட ஆத்மா இருக்கிறதா இந்த பூசாரி வார்னிங் கொடுத்துருக்கிறாரு மற்ற பொண்ணுங்களுக்கெல்லாம். கேம்புக்கு வந்த உடனேயுமே அந்த ஹிந்து பொண்ணுங்க எல்லாருமே, கோவிலுக்கு போன பொண்ணுங்க எல்லாருமே ஜெனிஃபர் கிட்ட வேமா ஓடி வந்து நடந்ததை சொல்கிறாங்க. உன்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்குதான், நாங்கள் போன இடத்துல இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஜெனிஃபருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இப்போ தான் ஒரு விஷயம் புரியுது ஜெனிஃபருக்கு. காலையில் எதுக்காக இவ வந்து நம்மளை ஹக் பண்ணா, கட்டி பிடிக்கிறதே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்திருக்குது, தப்பாக இருந்திருக்குது. இது ஒரு பையனோட ஆத்மா. இப்போ ஜெனிஃபருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. என்ன பண்ண முடியும் அவங்களால? அவங்களோட ஃப்ரெண்டு தான், அதுக்குன்னு அவங்களோட உடம்புல ஒரு பையனோட ஆத்மா இருக்குதுன்னா அதை எப்படி இவங்களால வெளியே கொண்டு வர முடியும்? அதுக்கு என்ன பண்ணணும் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஜெனிஃபர் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ராதிகா ஒரு மாதிரி க்ரீப்பியான ஸ்மைலோட அப்போ தான் கேம்புக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கிறாங்க. அவங்க சிரிக்கிறதுலையே தெரிஞ்சிருச்சு இந்த விஷயத்த எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்கங்கிறது ராதிகாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது ராதிகாவோட உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு தெரிஞ்சிருச்சான். அதனாலேயே ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இந்த பொண்ணுங்க எல்லாருமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு, முக்கியமாக ஜெனிஃபரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவங்களோட ரூம்குள்ளே போயிருக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ராதிகாவோட உடம்புல ஒரு பையனோட ஆத்மா இருக்குங்கிறத அந்த கேம்பில் இருக்கிற ஹிந்துஸ் பொண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. அது எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆயிரும் இல்லையா உள்ள. அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு நம்பினாங்களோ ராதிகா, அவங்க எல்லாருமே இவங்களை கைவிட்டாங்க. யாருமே ராதிகாவை பக்கத்தில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ராதிகாவை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஜெனியும் அவங்களோட அப்பாவுக்கு ஃபோன் போட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்ன நடந்தாலும் உன்னோட ஃப்ரெண்டை மட்டும் விட்டு கொடுத்துடாத, அந்த பொண்ணை பார்த்துக்கோ, உன் கூடையே வச்சுக்கோ, உன்னோட கேம்பில், அதாவது உன்னோட ரூம்லேயே கூட டாமெட்ரியில் வச்சுக்கோ, பொண்ணுங்ககிட்டலாம் பர்மிஷன் வாங்கி வச்சுக்கோ, அதே நேரத்தில் நீயுமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ சர்ச்சில் பண்ணுற மாதிரி, அதாவது அவங்க சர்ச்சில் பண்ணுற மாதிரி எதுவும் அந்த ஆத்மா கிட்ட ட்ரை பண்ணிடாத, நீ ஏன் அந்த பேயை ஓட்டுறேன் அது இதுன்னு சொல்லி ட்ரை பண்ணிடாத, ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டாராங்க. இப்போது இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு ராதிகாவை அவங்களோட டாமெண்ட்ரிக்கும் கூட்டு வந்துடுறாங்க. இந்த நேரம் பார்த்து ராதிகாவோட அம்மாவுக்கு நியூஸ் போயிருக்குதுங்க. இங்கே இருக்கிற பொண்ணுங்க யாரோ ஒருத்தவங்க தான் ராதிகாவோட அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கிறாங்க. நடந்தது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா அன்றைக்கி நைட்டு கீழே வந்து நிற்கிறாங்களாம். கேம்பில் அந்த மீட்டிங் ரூம்னு ஒன்று இருக்குமா, மீட்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குமா. அந்த மீட்டிங் பாயிண்ட்டில் அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து நின்றுக்கிட்டு உடனே என்னோட பொண்ணை அனுப்புங்க, நான் வீட்டுக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அந்த கேம்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அன்டைமில் நாங்கள் அனுப்ப முடியாது மேம், நீங்கள் போயிட்டு 3 நாளுக்கு அப்புறமா வாங்க, ப்ராப்பராக நாங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துப்போம், 3 நாளுக்கு அப்புறம் தான் உங்கள் பொண்ணை நீங்கள் கூட்டு போக முடியும், எழுதி கொடுங்க, நிறைய பேர்ட்ட பர்மிஷன் வாங்கணும், கையெழுத்து வாங்கணும் சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே கேம்ப் கீழே இருந்து இந்த மீட்டிங் ரூம்ல இருந்து இங்கே கால் வருது இந்த டாமெட்ரிக்கு. மீட்டிங் ரூம்ல இருந்து ஜெனிஃபருக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. அட்டன் பண்ணி பேசும்போது ஏமா எங்ககிட்ட சொல்லலை, எத்தனை நாளாக இது நடக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது ஜெனிஃபருக்கு கோவம் வந்து, எனக்கே இன்னைக்கு தான் தெரியும், அவள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறா, அவள் அவளாவே இல்லை, இப்போ கூட இந்த ரூமுக்கு நான் கூப்பிடும்போது, அதாவது இந்த ரூமுக்கு வந்து அவங்க கூட்டு வரும்போது ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி தடவிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கு ராதிகா பொண்ணு. அப்போது ஜெனிஃபர் வந்து சொல்கிறாங்க, ஏய் இங்கே பாரு, உனக்கு இந்த ரூமில் வந்து தங்குறதுக்கு உனக்கு ஓகே தானே, என் கூடயே இரு, நீ உன்னை வந்து யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க, என் ரூம்லேயே இருக்குன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ கோபமாகி ஜெனிஃபர் வந்து திட்டிருக்கிறாங்க ராதிகாவை, ஏய் நீ என்னோட ஃப்ரெண்டு ராதிகாவே இல்லைன்னு எனக்கு தெரியும் சரியா, நக்கலாக சிரிக்கிறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு பேசும்போது இன்னும் க்ரீப்பியாக சிரிச்சிருக்குதுங்க. கண்ணுக்குன்னெல்லாம் ஒரு மாதிரி பிதுங்கி ஒரு மாதிரி முட்டை கண்ணாக வெளியே வந்து இந்த உதடு இருக்கு இல்லையா, இது வந்து 32 பல்லும் தெரிகிற மாதிரி ஒரு மாதிரி க்ரீப்பியாக வேற ஒரு வாய்ஸில் சிரிச்சிருக்குது ராதிகா. அது எல்லாத்தையும் கடந்து தான் அவங்க கூட்டு வந்தே வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரூமில். இப்போது அந்த பொண்ணை கீழே கூட்டு வர சொல்கிறாங்க, மீட்டிங் ரூமுக்கு கூட்டு வாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது என்னால் முடியாது, நீங்கள் 2 பேர் மேலே வாங்கங்கும்போது, இல்லை நீயே கூட்டு வந்துருமா, ஃப்ரெண்ட்ஸை கூட கூட்டு வா, அதாவது உன்னோட ரூமில் இருக்கிற மற்ற பொண்ணுங்களை ஒரு 6 பேராக கூட சேர்ந்து வாங்க, நான் பர்மிஷன் தரேன்னு சொல்லிட்டு கீழே மீட்டிங் ரூம்லேருந்து சொல்கிறாங்க. ஏன்னா மேலேருந்து கீழே நடந்து வரதுக்கே 10 நிமிஷம் ஆகுமாங்க, காட்டுப்பகுதியை தாண்டி தான் வரணும். இவங்க மலை மேலே இருக்கிறாங்க. குரூப் ஏ, குரூப் சி அண்ட் டி தான் மீட்டிங் ரூமுக்கு பக்கத்துலேயே கீழே காட்டு கீழே இருக்கிறாங்க. மற்றவங்க இந்த ஏ பி 2 பேருமே மேலே தான் இருக்கிறாங்க. இப்போது இந்த பொண்ணு மட்டும் தனியாக அவங்கள எப்படிங்க கூப்பிட்டு வர முடியும் கீழே அந்த காட்டு பகுதியில்? கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா யாருமே வரலை. அந்த நேரம் பார்த்து மீனாங்கிற ஒரு பொண்ணு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. மீனாவும் ஜெனிஃபரும் சேர்ந்து தான் ராதிகாவை கீழே கூப்பிட்டு வராங்க. மயான அமைதியாக இருக்குது. காட்டுக்குள்ளேருந்து இவங்கள சுற்றிலுமே யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, கும்பலாக ஒரு குரூப்பே இவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி அங்கங்கே சத்தம் கேட்டிருக்குது காட்டுக்குள்ளே. அது எதையுமே கவனிக்காமல் நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ராதிகா பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. அந்த பொண்ணை பாராட்டே ஆகணுமாங்க. மீனாங்கிற பொண்ணு அவங்களுக்கு அங்கே போய் தான் பழக்கமா, இந்த கேம்பில் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஜெனிஃபரும் ராதிகாவும் சின்ன வயசுலேருந்தே சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஒன்றா தான் படிச்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இவங்களுக்குள்ளே பார்த்துக்கிறதெல்லாம் ஓகே. யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் மீனா மாதிரி ஆட்கள் வந்து ஹெல்ப் பண்ணது உண்மையிலேயே அது வந்து கடவுளோட கிருபை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஜெனி. இப்போ ஜெனியும் மீனாவும் சேர்ந்து ஒரு வழியாக ராதிகாவை கண்ட்ரோல் பண்ணி கீழே இருக்கிற மீட்டிங் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அவங்க நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்களாம். மேலே இங்கே ஓடுனது, இந்த க்ரீப்பியாக சிரித்தது, இது எதுவுமே காட்டிக்காமல் நார்மலாக எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களாம். இவங்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. என்னடா அது இப்படி நடிக்கிறான்ட்டு. ஒருவேளை நம்மளை தான் ப்ராங்க் பண்ணுறாளா இல்லை உண்மையாகவே இவளுக்கு பேய் பிடிச்சிருக்குதா எதுவுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கப்போ தான் ராதிகாவோட அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஜெனிஃபர்கிட்ட. மா இப்படி தாம்மா இவளுக்கு ஆகும் அடிக்கடி, அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லியே அனுப்பினேன், அவளை வந்து பார்த்துக்கோ. இப்போ தான் ஜெனிஃபர் அவங்களோட ஸ்கூல் லைஃப்பை ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. அடிக்கடி ராதிகா பொண்ணு வந்து லீவ் போட்டுருவாங்களாம். கேட்டால் ஃபீவர் கோல்டுன்னு சொல்லுவாங்களாம். அடிக்கடி எப்படா வரும், மாதத்தில் 2-3 தடவையாக வரும் அப்படின்லாம் யோசிச்சுருக்குறாங்களாம். இப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு ராதிகாவுக்கு அடிக்கடி இந்த மாதிரி பேய் பிடிக்குமா. ஒரு தடவை ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னா அடுத்த தடவை ஈஸியாகவே அவங்களுக்கு பொசஸ் ஆயிடுவாங்களாம். அவங்க வந்து பேய் பிடிச்சிருமா. ராதிகாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நல்லா தெரியும் இவள் வந்து இப்போ நடிக்கிறாங்கிறது, இவளோட உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு ஆத்மா இருக்கிறது உண்மைதான். நீங்கள் இவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்க கேட்குற இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் முடித்து ஒரு 3 டேஸில் இவளை வந்து இங்கேருந்து கூட்டு போயிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்கப்பா, அவளையும் பார்த்துக்கங்கப்பான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போது ஜெனிஃபரும் மீனாவும் ராதிகாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. அவங்க ரூமில் தான் அன்றைக்கி நைட்டு 3 பேருமே தங்குறாங்க. அப்படி தங்கும்போது நைட்டெல்லாம் ராதிகா அமைதியாக படுத்து தூங்கியிருக்கிறாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கல. இவங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை. அடுத்த நாள் மார்னிங் ஜெனிஃபர் எந்திரிச்சு பார்க்கும்போது மீனாவை ராதிகா அவங்களோட மடியில் வச்சுக்கிட்டு, ஒரு லவ்வர்ஸ்குள்ளே ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து அவங்களோட மடியில் படுக்க வச்சுட்டு தலையை வருடி கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மீனாவை ராதிகா அவங்களோட மடியில் படுக்க வச்சு தலையை வருடி கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஏன்னா ராதிகாவோட கேரக்டரே இது கிடையாது. ராதிகா இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. என்னதான் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஏய் என்னடி பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அரட்டும் போது மீனா கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க முழிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்குமே ஒரு மாதிரி பதறி இருக்குது. ஏய் ராதிகா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன எதுக்கு ஓமடியில் படுக்க வச்சிருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி கிரீப்பியா சிரிச்சிருக்குதுங்க அந்த பொண்ணு ராதிகா. இவங்க 2 பேருக்குமே ஒண்ணுமே புரியல. அந்த ரூம்ல இருக்கிறவங்க எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு தான் சொன்னோம் அவளை இந்த ரூம்ல சேர்க்காதீங்க, உங்களுக்கு தேவையில்லாத வேலை, அவங்க அப்பா அம்மா வர வரைக்குமே அவளை மீட்டிங் ரூமில் வைக்க சொல்லுங்கள், எதுக்கு இங்கே வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் ஜெனிஃபரும் மீனாவும் சேர்ந்து சரி கட்டினதுக்கு அப்புறமாவும் ராதிகா என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஜெனிஃபர் கிட்ட, நீயும் நானும் ஒன்றா குளிக்கலாமா, இன்னைக்கு வந்து நானும் நீயும் ஒன்றா குளிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அந்த பொண்ணுக்கு செம்ம காண்டா இருக்குதுங்க. இங்கே பார், இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத. அப்புறம் ஷாக் ஆகிட்டு நான் திட்டி விட்டுட்டேன். நான் சொல்லிட்டு அந்த கண்ட வேலை பேச வச்சுக்காத, எனக்கு தெரியும் இது நீ கூட்டாளி பேசல, இது நீ தான் பேசுறேன்ட்டுன்னு உள்ள இருந்துக்கிட்டு கண்ட வேலை பண்ணாதுன்னு சொல்லி. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்குது வெள்ளிக்கிழமை, அதாவது புதன்கிழமை நைட்டு ராதிகாங்கிற பொண்ணு பொசஸ் ஆயிட்டாங்க. வியாழக்கிழமை நைட்டு தான் மீட்டிங் ரூமுக்கு வர வச்சு அவங்க அப்பா அம்மா பேசிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை நடந்த விஷயங்கள் எல்லாமே காட்டு தீ மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருக்குதுங்க. இந்த பொண்ணு பொசஸ் ஆகிருக்குங்கிற விஷயம் கேம்பில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. ஏ குரூப், பி குரூப், சி குரூப், டி குரூப் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஜெனிஃபரும் சொல்கிறாங்க, கொஞ்சம் அந்த பொண்ணை வந்து பார்த்துக்கோங்க, நான் இல்லாத பட்சத்தில் எங்கே பாத்ரூம்க்கோ இல்லை ரெஸ்ட் ரூம்க்கு எங்கே குளிக்க போயிட்டேன் இல்லை எங்கே சாப்பிட போயிட்டேன்னா கூட அந்த பொண்ணு தனியாக இருந்தானா அவளை விட்டுறாதீங்க. எல்லா பொண்ணுங்களுமே ஒத்துழைக்கிறாங்களோ இல்லையோ அந்த பொண்ணை ஒரு கண்ணு வச்சுக்கிறாங்க. அப்படியே ஒரு 2 நாள் போகுதுங்க. சண்டே அவங்களோட அப்பா அம்மா, ராதிகாவோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து அந்த பொண்ணை கேம்ப்லேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இந்த 3 நாளுமே ஜெனிஃபரை பார்த்துக்கிறதுக்கு இவங்க பட்ட கஷ்டம் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாதாங்க. முக்கியமாக ஜெனிஃபரும் மீனாவும். ராதிகா அந்த கேம்பை விட்டு போனதுக்கு அப்புறமா மீனான்னு ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணுச்சு இல்லையா, அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருதுங்க. இந்த பொண்ணு கிட்டத்தட்ட 3 நாளாகவே படுத்த படுக்கையாக இருக்கிறனால அன்ஃபிட்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கே அனுப்பிடுறாங்க. கேம்ப்ல இருந்தே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு வர வச்சு அவங்கள அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இப்போது ஜெனிஃபர் மட்டும்தான் இந்த கேம்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி பண்ண மீனாவும் இல்லை, அவங்களோட ஃப்ரெண்டான ராதிகாவும் இல்லை கேம்பில். ஆனால் ராதிகாவை அவங்க அம்மா திரும்பி கூட்டு வந்து இந்த கேம்ப்லேயே விடுறதா எழுதி கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க லெட்டரில். அப்போ ராதிகா என்னைக்கா இருந்தாலும் இந்த கேம்புக்கு வருவாங்கங்கிறது ஜெனிஃபருக்கு தெரியும். இப்போது இங்கே இருக்கிற அந்த சைனீஸ் கேர்ள்ஸ், அந்த மலாய் கேர்ள்ஸ் கூட தான் ஜெனிஃபர் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கூடயும் இவங்க இந்த டாமெண்ட்ரியில் இருக்கும்போது ஒரு நாள் காலையில் 8-8:30 மணி இருக்குமாங்க.
வெளியே கிளம்பி வந்திருக்கிறாங்க. எல்லாருமே இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டாமிட்டரியில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியேறிட்டாங்க. இவங்களோட டாமிட்டரியிலேருந்து ஒரு 4 பொண்ணுங்க, யார் ஜெனிஃபரை சேர்த்து மொத்தம் 4 பொண்ணுங்க லேட்டாக தான் கிளம்பியிருக்கிறாங்க. ரெஸ்ட் ரூமில் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருக்குது. அவங்க தங்கியிருந்த அந்த டாமிட்டரியோட மெயின் டோரை ஜெனிஃபர் தான் லாக் பண்ணுறாங்க. மற்ற 3 பொண்ணுங்களும் அதை கண்ணால் பார்க்குறாங்க. அவங்க கீழே இறங்கி வந்ததும் ஒரு 10 ஸ்டெப்பு அப்படியே பின்னாடி பார்க்காம நேராக அவங்க பாதையை பார்த்து நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க அந்த டோரை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க இருக்கிற அந்த கேம்ப் இருக்கிற இடத்துல இவங்களோட டாமிட்டரிக்கு பக்கத்தில் இருக்கிற டாமிட்டரியில் யாருமே கிடையாது. எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. ட்ரெயினரோ யாருமே கிடையாது. ஒரு நாய் கூட கிடையாதாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் காத்தும் அடிக்கல அவ்வளோ ஃபோர்ஸா. எப்படி அந்த கதவு ஓப்பன் ஆச்சு? அதுவும் லாக் பண்ணணுமா? பிடிச்சி இந்த மாதிரி திருகிற மாதிரி தான் இருக்குமா? இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி குப்புன்னு வேர்த்து போய் அந்த டோரை அப்படியே விட்டுட்டு கீழே ஓடி இருக்கிறாங்க. இது யாரா இருக்கும்? கண்டிப்பா இது ஏதோ ஒரு ஆத்மாவோட வேலையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே ஓடி இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ராதிகாங்கிற பொண்ணோட உடம்புக்குள்ள தான் பேய் இருக்குது. அந்த பொண்ணு போயிருச்சுன்னா இவங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க இருக்கிறதே ஒரு அமானுஷ்யமான ஒரு இடத்துல தான். இங்கே ஒரு பேய் 2 பேய் கிடையாது, ஏகப்பட்ட பேய்கள் அலையுதுங்கிறதே அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க. கீழே ஓடி போன அந்த 4 பொண்ணுங்களும் ஜெனிஃபரை சேர்த்து மேலே இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெயினர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களில் 2 பேர் இந்த 4 பொண்ணுங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு மேலே அந்த டாமிட்டரிக்கு வராங்க. அந்த ஸ்பாட்லேயே ஒரு 20 நிமிஷத்தில் இதெல்லாம் நடக்குது. மேலே வந்து பார்த்தா இவங்களோட டோர் ஓப்பனில் தான் இருக்குது. மா, நீ ஒழுங்காக லாக் பண்ணியிருக்க மாட்டேமா, அதனால் ஓப்பன் ஆகிருக்கும். இல்லை, நான் கரெக்டாக தான் லாக் பண்ணேன், அதுவாக தான் ஓப்பன் ஆச்சு. அது எப்படி அதுவாக ஓப்பன் ஆச்சுன்னு சொல்கிறேன்? நீங்களாம் எதனா மனக்குழப்பத்தில் இருக்காதீங்கம்மா. இப்படி தான் ஒரு பொண்ணு ஆல்ரெடி அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு, இன்னொரு பொண்ணு உடம்பு முடியாமல் வீட்டுக்கு போயிடுச்சு, தேவையில்லாத வேலை பார்க்காதீங்கன்னு சொல்லும்போது அழுத்தி சொல்லியிருக்கிறாங்க ஜெனிஃபர் அவர் காதில் போயிட்டு. சார், எனக்கு நல்லாவே தெரியுது இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குங்கிறது, நீங்கள் அதை மறைக்காதீங்க. இப்போ அவரும் திருப்பி இந்த பொண்ணோட காதில் ஒன்று சொல்கிறார். அதைத்தாம்மா நானும் சொல்கிறேன். நம்ம தங்கி இருக்கிறது ஒரு காட்டுக்குள்ளேயும் மலைக்குள்ளேயும் தங்கி இருக்கிறோம். இன்னொன்று, இங்கே ஏகப்பட்ட அமானுஷங்கள் தெரியத்தான் செய்யும். உனக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம மட்டும் கிடையாது. நம்ம இருக்கிறது ஒரு மலைப்பகுதி, காட்டுப்பகுதி. வெளியவே ஒரு சிமெண்ட்ரி இருக்குது. இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா? அதுங்களோட வேலையை பார்க்கும், நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள். அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுங்களே டிஸ்டர்ப் பண்ணாலும் கண்டுக்காதீங்க. உங்களை ரொம்ப அந்த அளவுக்குலாம் பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி முகமே வேர்த்து போய் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வேறு வழி கிடையாது, என்ன பண்ண முடியும் உங்களால்? இப்போ ஜெனிஃபருக்கும் அவங்க டாமிட்டரியில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு விஷயம். அதனாலேயே அவங்க ஒரே ரூமில் இருக்க மாட்டாங்களாம். மாற்றி அங்கே இருக்கிற 5 ரூம்லையுமே மாற்றி ஹேங் ஆன் பண்ணுவாங்களாம். ஏன்னா ஒரே ரூமில் இருந்தால் தானே அது நம்மளை பிடிச்சிரும். நம்ம மாற்றி இருந்தோன்னா அப்படிங்கிற ஒரு நப்பாசனே வச்சுக்கலாங்க. அதில் எல்லா ரூமுக்கும் போயிட்டு சில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஜெனிஃபரும் இன்னொரு ஹிந்து பொண்ணும் வெளியே உட்காந்து துணி துவைச்சிட்டு இருக்கிறாங்க. துணி துவைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஹிந்து பொண்ணு ஜெனிஃபர் கிட்ட அவங்களோட கிறிஸ்டியானிட்டியை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதை பற்றி இவங்க விளக்கம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது இவங்க துணி துவைக்கிறதுக்காக ஒரு டப்பாவில் இந்த துணி துவைக்கிற சோப்பு, டிட்டர்ஜென்ட் அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்களாம். அதை யாரோ ஒருத்தவங்க, அதாவது இவங்க ஒரு மரக்கிளை மேலே தான் வச்சுருக்கிறாங்க. ஒரு மரக்கட்டை உடஞ்சி கிடக்குமா, அது மேலே தான் வச்சுருக்கிறாங்க. இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அங்கே யாருமே கிடையாது. யாரோ ஒருத்தவங்க அதை எடுத்து எரிஞ்சிருக்கிறாங்க. இவங்களை மூக்கை உரசிக்கிட்டு போயிருக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸாக, இல்லைனா மூக்கு உடஞ்சிருக்குமா அந்த பாரு பட்டு. டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இப்போ ஜெனிஃபர் உஷாராயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கிட்டையும் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இங்கே வச்சு நம்ம அந்த கடவுளோட விஷயங்களை பற்றி பேசக்கூடாது. நம்ம பேசணுன்னால அதுக்கு பிடிக்கல. இப்போ தான் ஜெனிஃபருக்கு ஒரு விஷயம் புரியுது. வியாழக்கிழமை அந்த பொண்ணு கோவிலுக்கு போயிட்டு திருநீர் வச்சுட்டு தான் எப்பயுமே தூங்குவாங்களாம். சிவன் கோயிலில் கொடுக்குற திருநீரை வச்சுட்டு தான் ராதிகாங்கிற பொண்ணு தூங்குவாங்க. அந்த பொண்ணு ரொம்ப இறை வழிபாடாக இருந்தனால தான் அதை பொசஸ் பண்ணியிருக்குது. இந்த பேய் பிடிச்சிருக்குது. அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்லேருந்து நடந்த எல்லா விஷயங்களையும் பார்த்தா இந்த கடவுள் நம்பிக்கை, அது கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், கடவுளை பற்றி பேசினாலோ இல்லை கடவுளை பற்றி நினச்சாலோ தான் இவங்களுக்கு எதனா ஒரு அபசகுணம் நடக்குது. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த ட்ரெயினரில் ஒருத்தருக்கு பர்த்டேவாம். அவர் வெளியே இருந்து சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறாரு. இவங்க டீமில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறாரு. சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மிட் நைட் 1 மணிலேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. ஜெனிஃபரோட டாமிட்டரி ரூமில் எல்லா பொண்ணுங்களும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஜெனிஃபருமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க அவங்களோட ரூம் டோரை தட்டுறாங்க. இது ஸ்டார்டிங்கில் ஒரு தடவை நடந்துச்சு இல்லையா ஒரு பொண்ணுக்கு, அதே மாதிரி இப்போ நடக்குது. ஆனால் எல்லா பொண்ணுங்களுக்குமே காது கேட்குது.
எல்லா பொண்ணுங்களாலையுமே கேட்க முடியுது யாரோ ஒருத்தவங்க அவங்களோட ரூம் டோரை உடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. யாருமே வெளியே போய் ஓப்பன் பண்ணலை. பயந்துக்கிட்டே அவங்களோட அந்த பெட்ஷீட்டை பொத்திக்கிட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்கவுங்க சாமியை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அவங்கவுங்க சாமியோட பேரை சொல்ல சொல்ல கதவை தட்டுற சத்தம் அதிகமாகுது. இப்போ ஜெனிஃபர் என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே யாரோட சாமியும் கும்பிடாதீங்க, பேசாமல் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த கதவை தட்டுற சத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, ஆனால் முழுசாக குறையலை. கதவை தட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப பயந்து போய் இருக்கும்போது அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆனது மட்டும் இல்லாமல், இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு டோர் இருக்குன்னா இப்படி ஓப்பன் ஆகுதுன்னா என்னோட ஒரு கண்ணு மட்டும் உள்ளே தெரிகிற அளவுக்கு, இந்த அளவுக்கு மட்டும் கேப்பில் ஓப்பன் ஆகிருக்குது. வெளியே இருந்து அந்த சின்ன ஹோல் வழியா, அந்த கேப் வழியா கும் கும் கும்னு சொல்கிறாங்களாம். அதாவது அஸ்லாம் அலைக்கும் சொல்லுவாங்க இல்லையா முஸ்லீம்ஸ்லாம், அதுக்கு ஃபுல்லாக வரமாட்டேங்குது. கும் கும் நான் தான் சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்டிருக்குது. இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, வெளியே போன முஸ்லீம் கேர்ள்ஸு யாருமே இந்த டைமில் வரமாட்டாங்க. அவங்க ஒரு இறை வழிபாடுக்காக போயிருக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்களுக்குலாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாங்க. அந்த ஃபங்க்ஷன் அப்போது விடிய காலையில் தொழுவாங்களாம் 3-3:30க்கெலாம். அதுக்காக எல்லா கேர்ள்ஸுமே ஆல்ரெடி இறங்கி கீழே போயிட்டாங்க மீட்டிங் பாயிண்ட்டுக்கு. ஸோ இப்போ அவங்க வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளியே இருக்கிறது யார்? எதனால் அது கும் கும் சொல்லணும்? இவங்க எல்லாருக்குமே வெளியே யாரோ நிற்கிற மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. இது இவங்களோட ஆலோசினேஷனா இல்லை உண்மையாகவே வெளியே யாராச்சும் நிற்கிறாங்களா? இது ஆலோசினேஷன் சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது யாரோ ஒருத்தவங்க கதவை போட்டு உடைக்கிறாங்க. லாக்கை உள்ளேருந்து தான் ஓப்பன் பண்ண முடியும், வெளியேருந்து ஓப்பன் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் வெளியே இருந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணால்? ஒரு சிலருக்குலாம் ஹார்ட் அட்டாக்கே வந்து அந்த இடத்துல இறந்துருப்பாங்களாங்க பொண்ணுங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே அந்த டோர் பாதி ஓப்பன் ஆகி தான் இருந்திருக்குது. வெளியே யாரும் நின்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க யாருமே எந்திரிச்சு போயும் பார்க்கல. வெளியே இருக்கிற அந்த ஆத்மா உள்ளேயும் வரலை. விடிஞ்சிருதுங்க. 5:30 மணிலேருந்து 6 மணி ஆயிடுது. அன்னைக்கு இந்த சாமி கும்பிட்றதுக்காக வெளியே போன முஸ்லீம் கேர்ள்ஸ் எல்லாருமே ரிட்டன் வந்திருக்கிறாங்க. ரிட்டன் வந்து பார்க்கும்போது இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அரண்டு போயிருக்கிறத பார்த்துட்டு அவங்களுமே பயந்துருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் ஒரு பொண்ணு, ஒரு முஸ்லீம் கேர்ள் நேராக வந்தோடனே இவங்க எல்லாரோட முகத்தையும் பார்த்துட்டு நேராக குப்பைத்தொட்டியை போய் நோண்டி இருக்கிறாங்க. ஏண்டி குப்பைத்தொட்டி நோண்டுறன்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க கேட்கும்போது, இருங்க என்னமோ நடந்திருக்குன்னு எனக்கு தெரியுது, இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு குப்பைத்தொட்டியை நோண்டும் போது முழு சிக்கன் பர்கரையும் யாரோ ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டு வச்சிருக்கிறாங்க. இதை யார் போட்டதுன்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு கையை தூக்கிட்டு நான் தான் போட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே வராங்க. இதனால தான் உங்களுக்கு ஏதோ ஒன்று தப்பு நடந்திருக்குது, யாருன்னா பார்த்தீங்களா, எதனா வந்துச்சா இங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கரெக்டாக கேட்குதாங்க. இப்போ ஜெனிஃபர் சொல்கிறாங்க நடந்தது எல்லாத்தையுமே. நாங்கள் நைட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தோம், திடீர்னு கதவை தட்டினாங்க, பார்த்தா பாதி டோர் மட்டும் ஓப்பனில் இருந்துச்சு, நைட்டு முழுக்க யாருமே தூங்கலைன்னு சொல்லும்போது இதுதான் நீங்கள் பண்ண தப்பு, ஆல்ரெடி நான் அதை பார்த்துருக்குறேன், அது இங்கே தான் இருக்குது, எது இல்லை அதை சொல்ல முடியாது, அதோட பேரை சொன்னால் அது இங்கே வந்துடும், என்னையுமே அந்த பேரை வந்து சொல்ல வேணான்னு சொன்னாங்க. அந்த பேரை சொன்னால் அது இங்கேயே வந்துருமா, நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்துருமாங்க அது, அதனால் அதோட பேரை சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு. அதுதான் வந்திருக்கும், அது இங்கே 1-2 கிடையாது, ஏகப்பட்டதுங்க அலையுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் பர்கரை எடுத்துகிட்டு போய் வெளியே இருக்கிற குப்பை தொட்டியில் எரிஞ்சிருக்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நாள் அப்படியே போகுதுங்க. இந்த டைமில் இவங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் வந்து அதிகமாக இருக்குது இந்த கேம்புக்கு, அதுக்காக தான் போயிருக்கிறாங்க இல்லையா. அதில் ஒர்க் அதிகமாக இருக்கிறனால செம்ம டயர்டில் வந்து படுத்துருவாங்களாம். இவங்களை சுற்றி அமானுஷம் நடக்குதா இல்லையா, எதனா வருதா போதான்னு கூட இவங்களுக்கு தெரியாதான், அசந்து படுத்து தூங்கிடுவாங்களாம். அதனால் அது மேலே இவங்க கவனத்தை வைக்கலை. ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குதுங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இங்கேருந்து வெளியே போனாங்க இல்லையா பொசஸ் ஆகி, ஜெனிஃபரோட ஃப்ரெண்ட் ராதிகா மறுபடியும் கேம்புக்குள்ளே வராங்க. அவங்கள பார்த்ததும் இங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே மறுபடியும் பயம் வந்தாலும் இப்போது ராதிகா நார்மலாக தான் இருக்கிறாங்க. அவங்க அம்மா மலைவாழ் மக்கள் யாரோ ஒருத்தவங்க கிட்ட கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஜின்னை வந்து விரட்டி மறுபடியும் பழைய ராதிகாவே கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க இதே கேம்புக்கு நான் போயே தீரணும்னு சொல்லிட்டு ராதிகா வந்திருக்கிறாங்க. இன்னொன்று சொல்லப்போனால் ராதிகாவுக்கு என்ன நடந்துச்சு, என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கு எதுவுமே தெரியாதான். இப்பயும் வந்துக்கிட்டு அவங்களோட அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேக்காக இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு உடம்புடியில் அவங்களோட உடம்புல பேய் இருக்குன்னு தெரிஞ்சதும் எல்லோரும் ஓடினாங்களே, அவங்க கூட தான் போயிட்டு ஹேங் ஆன் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அது சுத்தமாக ஜெனிஃபருக்கு பிடிக்கல. அதை சொல்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணும்போது ஜெனிஃபரையே ராதிகா திட்டிருக்கிறாங்க. இங்கே பார், நீ வேணால் இப்படி இருந்துக்கோ, என்னெல்லாம் இப்படி இருக்க முடியாது, ஆபத்துனா இவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாருக்கூடையும் நான் சகஜமாக தான் பழக முடியும், உன் கூடயே மட்டும் பழகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தப்பாக பேசி இவங்களுக்குள்ளே மறுபடியும் சண்டை வந்து 2 பேரும் பேசிக்கலையாங்க. அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸை பற்றி. அவங்க பழைய விஷயங்கள்லாம் யாருமே ஞாபகப்படுத்தவும் இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம்
நார்மலாக பேசுகிற மாதிரி அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் ஜெனிஃபருக்கு உடம்பு முடியாமல் போகுது, கோல்டு ஃபீவர்னு சொல்லி அடுத்தடுத்து அடி மேலே அடியாங்க. இது காமனாக அந்த கேம்புக்கு போனால் எல்லாருக்குமே அந்த மலைப்பகுதியில் நடக்கிறது தான். அதை தாண்டிலும் அங்கே ஒரு கெட்ட சக்தி இருக்கிற காரணத்தினால இவங்கள ரொம்பவே அதை அஃபெக்ட் பண்ணியிருக்குது. அதெல்லாம் மீறியும் இந்த கேம்ப்லேயே தான் இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த கேம்புக்குள்ளே போனது டிசம்பர் 6, 2014. வெளியே வந்தது February 14, 2015. இந்த 2.5 மாதம் அங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குறாங்க, நிறைய லேர்னிங் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எதுக்காக போனாங்களோ அதை எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. இடையில இந்த அமானுஷ்யம் நடந்தது மட்டும்தான் இவங்க எதிர்பார்க்காத ஒன்று. அது போக ராதிகா இவங்ககிட்ட பேசாமே போயிடுறாங்க, இவங்களும் ராதிகா கிட்ட பேசாமே போயிடுறாங்க. இப்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த கேம்ப்லேருந்து வந்ததுக்கப்புறமா ராதிகா ஒரு நாள் மீட் பண்ணி சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு, நீ என்னென்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்ண, நீ பொசஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லும்போது ராதிகா ஒரு மாதிரி கண் கலங்கி, சாரிடி என்னை வந்து மன்னிச்சிரு, நீயாச்சும் ஒரு அரைஞ்சு என்கிட்ட சொல்லியிருக்க வேணாமான்னு சொல்லி இவங்க 2 பேரும் மறுபடியும் பழையபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாங்க. அவ்வளோதாங்க, இவங்களோட ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சு. இதில் வந்த பெயர்கள் எல்லாமே புனைப்பெயர்கள் தான். ஆனால் இது மலேசியாவில் நடந்த அந்த கேம்பில் நடந்த ஒரு உண்மை கதைங்க. அந்த பொண்ணு என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன ஸ்டோரியை என்னோடய ஸ்டைலில் நான் நரேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா அமானுஷ்யம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடியை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பியாக கொண்டாடுங்க. அண்டு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டூ. இன்றைக்கி நம்மளோட மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலில் ஒரு ப்ரொமோ வந்திருக்குது. நிறைய பேர் பார்த்துட்டு அங்கே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நானும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் அதுலேயே. ஸோ நிறைய பேர் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரொமோவோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறேன், ஓப்பனிங்லேயே கொடுக்குறேன். அண்ட் கமெண்ட்லேயுமே வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரொமோவை போய் நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அங்கே கமெண்ட் பண்ணுங்கள், அங்கே வச்சு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அந்த சேனலையும், அதாவது மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய். இந்த மாதிரி வெளியவே ஒரு முஸ்லீம் டாமிட்ரி இருக்குது. சி அதாவது இது சிமெண்ட்ரி. ஹாப்பி கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லையா, ஹாப்பி கிறிஸ்மஸ் கோஸ்டீஸ். Happy Christmas கோஸ்டீஸ். எல்லாரும் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை இன்னைக்கு ப்ரொமோ வந்திருக்குல்ல, அதை பற்றி சொல்லு. இன்னைக்கு மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலில் ப்ரொமோ வந்திருக்குல்ல, அதை பற்றி சொல்லியா. நீ நடிச்சிருக்கல, அதை பற்றி சொல்லு. நீ ஆக்ட் பண்ணியிருக்கல அதில் ப்ரொமோவில், நீயும் நானும் ஆக்ட் பண்ணோம்ல. அர்ஜுனோட ஆக்டிங் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேளு. பிடிச்சிருக்குன்னா அங்கே அந்த சேனலில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த சேனலில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உன் ஆக்டிங் பிடிச்சிருந்தாவா? சரி, ஓகே, டாட்டா, பாய் பாய், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்.